Hi, this is Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kasaragod College of Arts and Science. In this video, we are going to see about prospectus. First, introduction to prospectus. A prospectus is a formal legal document that is required by and filled with the Securities and Exchange Commission. It provides details about an investment offerings for sale to the public. ஸோ இப்போது ப்ராஸ்பெக்டஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு காலேஜ்க்கு அட்மிஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அங்கே போய் ப்ராஸ்பெக்டஸ் கேட்போம்ல. ஸோ அப்போ அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த காலேஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும். அவங்க எவ்வளோ ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கக்கிட்ட என்ன கோர்சஸ் இருக்குது அண்ட் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அண்டு பாஸ்ட் இயர்ஸில் அவங்களுடைய ரிசல்ட் பர்சன்டேஜ் என்ன, அந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம்ல. ஸோ அதுக்கு அந்த பிரிண்டட் ஃபார்ம் பேர் தான் வந்து ப்ராஸ்பெக்டஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் அ ப்ராஸ்பெக்டஸ். நமக்கு எதுக்காக ப்ராஸ்பெக்டஸ் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டிஸ்க்ளோஷர். ஸோ இப்போ நம்ம ப்ராஸ்பெக்டஸில் நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு காலேஜ் எடுத்துருந்தோம்ல. ஸோ காலேஜோடைய விஷன் மிஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஹைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதுவே இது பிஸ்னஸில் பார்த்தோம் அப்படின்னா a prospectus ensures that potential investors are well informed about the company's financial condition, business operations and investment risk. ஸோ இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்தோன்னே இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டோம்ல. கண்டிப்பாக அது வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கா ஃப்யூச்சர்லன்றதை பார்ப்போம். அண்ட் அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ஃபெமிலியராக இருக்குது அண்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குதா, நல்ல சேல்ஸ் டர்ன் ஓவர் ஆகுதா, இல்லை அது மாதிரி நிறைய நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதனால் எந்த டிரான்ஸ்பரன்சியும் இருக்காது, எல்லாமே வந்து ப்ராஸ்பெக்டஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லீகல் கம்ப்ளையன்ஸ். இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கம்பெனி அண்ட் ப்ரப்போஸ்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃபரிங் இஸ் அக்யூரேட் அண்ட் கம்ப்ளீட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து நம்ம வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃப்யூச்சரில் அது லாஸ் ஆகுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அதை ஒரு லீகல் எவிடன்ஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த பாருங்கள், இந்த ப்ராஸ்பெக்டஸில் நமக்கு வந்து இவ்வளோ அதிகமாக காட்டியிருக்காங்க ப்ராஃபிட்லாம், ஆனால் இதெல்லாம் எல்லாமே வந்து சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம வந்து லீகல் எவிடன்ஸை இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Next, investor protection provides investor with essential information to make informed investment decisions, protecting them from fraudulent activities. ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சிடும்ல, இவங்க கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துருப்பாங்கள்ல. ஸோ நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ், ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸ். First, red herring prospectus issued before the formal SEC registration, primarily used to got the interest from potential investors. ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இஷ்யூ பண்ணுறது, அது வந்து நம்ம ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸ், also known as offering circular, provides details but without final offering price and sales figure. ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய எல்லா சேல்ஸ் ஃபிகர் எதுவுமே இருக்காது. அதாவது என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதில் அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபைனல் ப்ரைஸோ இல்லை சேல்ஸோ வந்து அதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸ் includes the final details of the investment offering, such as the final offering price and the total amount of securities offered. ஸோ ஃபைனல் ப்ராஸ்பெக்டஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எவ்வளோ ஆஃபர் பண்ண போகிறாங்களோ அதோட ப்ரைஸு அண்ட் செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ட். அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன்னா ஓவர்வியூ ஆஃப் த கம்பெனிஸ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன், அதாவது மேனேஜ்மெண்ட்டோடைய
எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் அவங்க டீமை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்றது அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் அபவுட் தி கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூடிங் பேலன்ஸ் ஷீட் அண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட். அடுத்து ரிஸ்க் ஃபேக்டர்னா ஐடென்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ரிஸ்க் இன்வால்வ் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரெகுலராக ப்ராஃபிட் எடுத்துகிட்டே இருக்கா, இல்லை ஒரு இயர் ப்ராஃபிட் ஒரு லாஸ் இருக்கா, அந்த மாதிரி நமக்கு எல்லா ஃபேக்டரும் அதில் கொடுத்துருந்து. Thank you. Catch you on next video.